ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. விலகும் விழியே விலகாதே உயிரை கதையோட அடுத்த பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக அனைவரும் பேசிக்கொண்டிருக்க சிறிது நேரத்தில் தாரிணி சந்துரு இருவரும் வசுவிடம் சண்டை போட அடிக்க சமாதானமாக என அங்கே ஒரு கலவரமே நடந்தது. அதன்பின் அவர்களின் படிப்பு, வேலை, இவளின் வேலை, எங்கே இத்தனை நாள் இருந்தால் என்ன செய்தால் என்று அனைத்தும் பேசியபடி இரவு உணவு உண்டனர். மூவரும் பேசி மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த பெரியவர்கள் ராஜாவிடம், வசு வந்ததுக்கப்புறம்தான் இந்த வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்பா. இன்றைக்கி தான் இந்த குடும்பத்தில் போன சந்தோஷம் திரும்ப வந்த மாதிரி ஒரு ஃபீல் என்று மனமாற நன்றி கூறினார். விடுங்க மாமா, இதுக்கு எதுக்கு நன்றியெல்லாம், இதுவும் என்னோட கடமை தானே என்றவன் ஏதோ சொல்ல வந்து அதை பாதியில் நிறுத்தினான். ஓகே மாமா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்றதும் வசு என்னதான் தம்பி தங்கைகளோடு பேசிக்கொண்டிருந்தாலும் காதை கலட்டி இவர்களிடம்தான் வைத்திருந்தால் போலும். இவன் கிளம்புகிறேன் என்றதும் அவள் வேகமாக எட்டி பார்க்க இதை கவனித்த தாரணியும் வசுவின் மனதை படித்தவள் போல, அதுக்குள்ளே கிளம்புறீங்களா மாமா, நீங்கள் கிளம்புறதுல எங்களுக்கு ஓகே சொல்ல மனசே இல்லை என்று வசுவை பார்த்தபடி இழுக்க வசுவோ அவளை ஓர கண்ணால் முறைத்தாள். இவர்களின் இந்த சம்பாஷணையை பார்த்து புன்னகைத்தவன், நான் நாளைக்கு வரேன், நீங்கள் எல்லாரும் உங்கள் அக்காவுக்கு வேணுங்கிறத கவனிங்க என்று அவளுக்கும் சேர்த்து பதிலை நாளைக்கு வருவேன் என்று அழித்துவிட்டு கிளம்ப, தாரணியோ இப்போ கூட அக்காவுக்கு வேணுங்கிறது தான் மாமா கவனிக்கிறோம் இல்லையா சந்துருனா என அவனையும் கூட்டு சேர்த்து கொண்ட அவனும் சிரித்து ஹைஃபை அடித்து கொண்டனர். இருவனின் தலையிடும் செல்லமாக கொட்டிய வசு எழுந்து அறைக்குள் சென்று விட்டாள். அங்கெல்லாம் மட்டும்தான் அவ்வளோ தைரியம், இங்கே வந்தால் திரும்ப வேதாளம் முருங்கை மரம் ஏறும் போல. ஒரு வார்த்தை என்கிட்ட கிளம்புறேன்னு கூட சொல்லாமல் கிளம்பிட்டார் ச என்று புலம்பி தள்ளினாள் வசு. அவனிடம் அவளுக்கு பேச கேட்க 1000 விஷயங்கள் இருந்தன. ஆனால் அவனோ எதுவும் கூறாமல் கிளம்பிவிட தனியே வந்து தலையணையை எடுத்து மடியில் வைத்து கொண்டு உருரென முகத்தை வைத்தபடி அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளது விருப்பத்தை பொய்யாக்காமல் தாரணி, அக்கா மாமா உன்கிட்ட சொல்லணுமா, கொஞ்சம் வெளியே வரியா என்று கத்த அனைவரும் சிரித்தனர். அவள் வேகமாக வெளியே ஓடி வந்தவள் தாரணியிடம், ஏண்டி கத்துற, நான் இங்கே தானே இருக்கேன் என்று கத்தினாள். ஓ, அப்போ எதிர்பார்த்துட்டு தான் இருந்தியா என்று கேள்வியும் எழுப்ப அவள் வாயை பொத்தியபடி அம்மா அப்பாவை பார்க்க அவர்களும் இதை கவனித்ததாக தெரியவில்லை. சற்று நிம்மதி பெருமூச்சுடன் பூபதியை பார்க்க, ஓகே தாரா, நான் போயிட்டு நாளைக்கு வரேன், டேக் ரெஸ்ட், என்ஜாய் பண்ணு, குட் நைட் என்றதும் அவளுக்கும் எதுவும் பேச வழியின்றி தலையை மட்டும் அசைத்தாள். அவன் வாசல் வரை சென்றவன் அவளின் முகம் பார்த்துவிட்டு அங்கேயே நிற்க, சீதாவோ, என்னப்பா ஏதாவது மறந்துட்டியா, ஏதாவது வேணுமா என்று கேட்டார். அவன் கணேசன் சீதா இருவரையும் பார்த்துவிட்டு, நீங்கள் 2 பேரும் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் தாரா கிட்ட கொஞ்சம் பேசணும், சும்மா அப்படியே இந்த ரோட்டில் ஒரு வாக், ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறோமே, உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இருந்தா என்று முடிக்கும் முன் கணேசனே, சேச்சா அட இதுக்கு ஏன்ப்பா இவ்வளோ யோசிக்கிற, இவ்வளோ தூரம் பத்திரமா பார்த்து என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்க, உன் கூட பேச நாங்கள் ஏன் யோசிக்க போகிறோம், வசுக்கிட்ட சொல்லி அவள் சரின்னா நீ தாராளமாக கூட்டிகிட்டு போய் பேசுப்பா, போயிட்டு வாங்க என்று அவர் சம்மதம் தெரிவிக்க, தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ் த என்றவன் வசுவை பார்க்க அவள் வார்த்தையால் எதுவும் பேசவில்லை, மௌனமாக வெளியே வந்தாள். அவள் மௌனமாகவே சற்று தூரம் நடக்க, என்ன எதுவுமே பேசாமல் வர என்று கேட்டான் பூபதி. நீங்கள் தானே ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க. நீ ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறல்ல, அதுதான் தனியாக கூட்டிகிட்டு வந்தேன் என்றதும் அவள் கண்கள் ஒரு நொடி அகல விரிந்து மறைந்தது. நான் நினச்சது கரெக்ட் தானே தாரா என்று பூபதி மீண்டும் கேட்க, நிறையா கேட்கணும் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி சாரி சொல்லணும், மன்னிச்சிடுங்க என்று கேட்டதும் முதலில் புரியாமல் விழித்தவன் அவளை பார்த்ததும் சில நொடிகளிலேயே உணர்ந்து கொண்டான். ஏன் அவ்வளோ திட்டினியா என்ன, இவனை நம்பி வந்ததுக்கு இப்படி வந்து லாக் பண்ணிட்டானே
தனியாக சிக்கட்டும், நல்ல நாள் குத்து குத்தணும்னு தோணுச்சு தானே உனக்கு என்று மனதை படித்தவன் போல கூற, அவளும் நாக்கை கடித்தபடி, அது திடீர்னு நீங்கள் இப்படியெல்லாம் பார்க்க கூட்டிகிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ மனசளவில் எனக்கு திரும்ப ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு பயம் தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அவங்க எல்லாரையும் பார்த்து பேசுகிற வரைக்கும் கூட. அது வரைக்கும் தான் உங்களை திட்டினேன். இங்கே வந்தும் நான் வண்டி எடுக்க சொல்லியும் நீங்கள் எடுக்காமல் இருந்தபோது தான் ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. பழி வாங்குறீங்கன்னு கூட நினச்சேன். பட் அப்புறம் எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. நல்ல வேலை, ரொம்ப நேரம் டென்ஷன் இல்லாமல் தாரிணி சந்துரு 2 பேரும் கூட்டிகிட்டு போயிட்டதால் பாஸ் ஆஃப் ஃபெயிலான ரிசல்ட் உடனே தெரிஞ்ச மாதிரி ஒரு பெட்டர் ஃபீல் என்று மனதில் இருப்பதை வெளிப்படையாகவே பகிர்ந்து கொண்டாள் வசு. அவனும் புன்னகையுடன், இப்போ எல்லாம் ஓகேவா? இல்லை இன்னும் கோபம் இருக்கா? இப்போவே அடிக்கணுமா? அடிக்கிறது எனக்கு ஓகே தான், பட் பப்ளிக்காக வேண்டாம், தனியாக அடிச்சுக்கோ என்றான். சாச்சா, இப்போ கோவம்லாம் இல்லை. அப்படி நினச்சது கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. அதுதான் சாரி மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு, கூப்பிட்டு சொன்னேன். நீ இவ்வளோ உண்மையாக இருந்திருக்க வேண்டாம் தாரா. சரி, அப்போ நானும் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன் என்றதும் வசு புரியாமல் விழித்தாள். அவனை தொடர்ந்து, நீ வேணாம்னு சொன்னாலும் பொறுமையாக சொன்னால் நீ கேட்க மாட்ட அப்படின்னு தான் நானே சந்துரு தாரணிக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு அங்கே வண்டி நிறுத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு வெயிட் பண்ண சொன்னேன். எதேச்சியாக மீட் பண்ணுற மாதிரி உன் அக்காவை வண்டியை விட்டு இறங்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு பிளான் போட்டு கொடுத்தேன் என்று அவன் சொல்ல சொல்ல இவளுக்கு அதிர்ச்சியாக ஆச்சரியமா என பிரிக்க முடியா வண்ணம் அவளின் நிலை இருந்தது. அசைவின்றி தன் முன் மௌனமாக நிற்பவளை கைத்தட்டி பேர் சொல்லி அழைத்தான் பூபதி. தாரா, ஷாக்கில் ஃப்ரீஸ் ஆகிட்டியா என்ன என்று மெதுவாக முணுமுணுக்க, உங்களை ஃப்ராடு இடியட் என்னை டென்ஷன் பண்ணி கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் கூட்டு கலவானீங்க, எப்படி நடிச்சு என்னை ஏமாத்திருக்குங்க என்னை கெஞ்ச விட்டு என்று அவர் பொறிந்து தள்ள, ஹே இரு 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 ஷோ வெயிட், ஏன் இப்படி நைட் நேரத்தில் கத்துற? யாராவது கேட்டால் பஞ்சாயத்து பண்ண படையோட வந்துட போகிறாங்க, மெதுவாக பேசு என்று கூறியதும் அவள் சத்தத்தை குறைத்தாள். இருந்தும் கோபத்துடன், உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா பாவமாகவே இல்லைல்ல? அழுதும் கூட கண்டுக்காமல் என்னை மிரட்டி கூட்டிகிட்டு வந்து வேற என்ன தாரா என்ன பண்ண சொல்கிற? நீ தனியாக இருக்கும்போது மட்டும் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்த. இவங்களும் இங்கே சந்தோஷமாக இல்லையே. உன் பயம் எனக்கு புரிஞ்சது. ஆனால் அது இப்போ அவசியம் இல்லாததுன்னு உனக்கு எடுத்து சொன்னாலும் நீ கேட்குற நிலைமையில இல்லையே. நீயே சொல்லு. முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் ராஜா என்னை கூட்டிகிட்டு போங்க, விட்டுருங்க, வரமாட்டேன்னு எவ்வளோ அழுக. இன்றைக்கி ஒரு சில நிமிஷம் உன் தயக்கத்தை விட்டுட்டு இதை நேராக நீ சந்திச்சிட்டா, பார்த்து புரிஞ்சுக்கிட்டா நீ கொஞ்சமாவது சந்தோஷமாக இருப்பேன்னு என் மனசுக்கு பட்டது. ஆனால் அதை சொன்னால் நீ கேட்க மாட்ட. அதுதான் இந்த அதிர்ச்சி வைத்தியம். உன்னை முகம் கழுவ போக சொல்லிட்டு இவங்களுக்கு பிளானை சொல்லிட்டேன். அம்மா அப்பா கிட்ட மட்டும் சொல்ல வேண்டாம், ஏன்னா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, எமோஷ்னல் ஆவாங்க. அவங்க நேரில் வந்ததும் பார்த்து பேசிக்கிட்டோம்னு சொல்லிட்டேன். இதுதான் நடந்தது. இப்போவும் உனக்கு கோவம் இருந்தால் தாராளமாக அடிச்சுக்கோமா என்று அவன் கூற, அவள் கையில் இருந்த சேலையின் முந்தானையை பிடித்து திருகி கொண்டிருந்தவள் எங்கோ பார்த்தபடி முணுமுணுத்தாள். அவன் என்னவென்று விசாரித்ததும், முன்னாடியே எனக்கு சொல்லியிருக்கலாம்லன்னு சொன்னேன் என்று வெளிப்படையாகவே கத்தினாள். எல்லாருமே பிளான் பண்ணியிருக்குங்க. என்னை இங்கே வந்ததும் ஜெயா ஆண்டிக்கிட்ட ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறது, அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. சந்துரு தாரணிக்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கீங்க, என்கிட்ட மட்டும் எதுவுமே சொல்லலை. கேட்டால் நீ தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், உங்ககிட்ட தான் எல்லாமே சொல்லணும்னு தோணுதுன்னு டயலாக் மட்டும் சொல்ல வேண்டியது என்று அவள் குறைபட்டு கொண்டு எங்கோ பார்த்து பேசியபடி இருந்தாள். அவனும் இதை கேட்டு, உனக்கு எப்படி சொல்லி என்ற ஏதோ சொல்ல வந்தவன் புன்னகையுடன், சரி இனிமேல் எல்லாமே சொல்கிறேன், நாளைக்கு காலையில் ரெடியாரு, வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் என்று கூறினான். ஆமாம், இப்போ எங்கே போவீங்க என்று அவள் அடுத்த கேள்வியை கேட்க, வீட்டுக்கு தான். அக்காவுக்கு குழந்தை பிறந்து 1 வாரம் ஆச்சுல்ல, இன்னும் பார்க்கலையே. வீட்டில் கூப்பிட்டு இருந்தாங்க, அதுதான். அதுதான் நான் அன்னைக்கே போய் பாருங்கன்னு சொன்னேன். நான் சொன்னால் நீங்கள் எங்கே ராஜா கேட்குறீங்க என்று அவள் சலித்து கொண்டாள். அப்படி இல்லைம்மா, நீயே யோசிச்சு பாரு. 1 வாரம் முன்னாடி அங்கே என்ன வேணாலும் நடந்துச்சு. நான் என்ன மனநிலையில் இருந்தேன்னு உனக்கே தெரியும் என்றதும் ஸ்வாதி வந்தது. தங்களுக்குள் நடந்த பிரச்சனை பற்றி அவன் குறிப்பிடுவது புரிய அவளும் மௌனமாக இருந்தாள்.
அதுக்கப்புறம் அந்த இடம், ஹாஸ்பிட்டல் பிரச்சனை வேற எல்லாமே முடிஞ்சு இப்போ தானே கொஞ்சம் நான் ஓகே ஆயிருக்கேன் என்று அவனும் கேட்க வசுவும் அதை ஆமோதித்தாள். ம், சரி ராஜா, பார்த்து போயிட்டு வாங்க. ம், ஓகே, நீயும் போய் தூங்கு. குட் நைட் தாரா. குட் நைட் ராஜா, டேக் கேர் என அவள் கூறிவிட்டு கிளம்ப, நீ வீட்டுக்கு போ, நான் கிளம்புறேன் என்று கூறினான். அவள் வீடு சென்று கேட் சாத்தும் வரை பார்த்தவன் புன்னகையுடன் கையசைத்தபடி அங்கிருந்து கிளம்பினான். வளைவில் வண்டி திரும்பும் வரை நின்று பார்த்துவிட்டு உள்ளே சென்று படுத்தவள் அருகே தாரணியும் படுத்து கொண்டாள். மொபைலில் இது ஓகே, இது சூப்பர், வாவ், இது நல்லா இருக்கே, இது நாட் பேட், இது செமையாக இருக்கு என்று ஏதோ அவளாக பேசிக்கொண்டிருக்க அவளை திரும்பி பார்த்த வசுவோ, ஏய் என்னடி, எதை பார்த்து வளரிட்டு இருக்க என்று கேட்டாள். ஃபோட்டோஸ்க்கா, எது எது நல்லா இருக்கும் ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்த்துட்ருக்கேன். அப்படி என்ன ஃபோட்டோஸ், எனக்கு காட்டு என்று எட்டி பார்த்தவள், ஹே இது எப்படி நீ எடுத்த என்று அதிர்ச்சியாகினாள். தாரணியோ கண்டுகொள்ளாமல் தன் மொபைலை பிடுங்கியவள், நீயும் மாமாவும் கொஞ்ச நேரம் முன்னாடி வெளியில் நின்று பேசும்போது, சும்மா சொல்லக்கூடாதுக்கா, யாரும் இல்லாத ரோடு, ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் நீயும் மாம்சும் சிரிக்கிறது, முறைக்கிறது, சண்டை போடுறது, கோச்சிக்கிறது, மன்னிப்பு கேட்குறதுன்னு ஒவ்வொரு பாவத்தையும் 2 பேரும் சூப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்டன் மிஸ் வசுந்தரா என்று கிண்டல் செய்ய, தாரு குடு, முதல்ல அதை டெலீட் பண்ண. முடியாதே, இவளிடம் இப்படியெல்லாம் கேட்டால் காரியமாகாது என்று நினைத்த வசுவோ புன்னகையுடன், தாருமா, அந்த ஃபோட்டோஸ் நல்லா இருக்கு, காட்டேன், நான் பார்த்துட்டு தரேன் என்று அவள் மொபைலை வாங்க வசு அடி போட்டாள். ஆனால் வசுவை மேலிருந்து கீழ் வரை பார்த்து கிண்டலாக சிரித்த தாரணியும், அவ்வளோதானே, விடுக்கா, உன் மொபைலுக்கு நான் அனுப்பிச்சிட்றேன், அதிலேயே நீ பார்த்துக்கோ என்று கூறி அங்கிருந்து ஓடிவிட்டாள். இவளை என்னதான் செய்வது என்று சலித்து கொண்ட வசுவோ சிறிது நேரம் கழித்து ராஜாவிற்கு, வீட்டுக்கு போயாச்சா என்று குறுஞ்செய்தி அனுப்பினாள். இப்போ தான் 5 மினிட்ஸ் ஆகுது, நீ தூங்காமல் என்ன பண்ணுற? தாரணிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன் என்றவள், ஐயோ எதுக்குன்னு கேட்டால் ஃபோட்டோ பற்றி சொல்லணுமே, அவசரப்பட்டுட்டனே என்று நினைத்தபடி அவனும் எதுக்கா சண்டை என்று கேட்க, அது சும்மா, ஆமாம் பாப்பா எப்படி இருக்கா பார்த்தீங்களா என்று விஷயத்தை மாற்றினாள். அவளிடம் கேட்டு கால் செய்தவன், இருவரும் ஃபோனிலேயே அடுத்து பேசினர். தூங்கிட்டுருக்கா, நல்லா இருக்கா, அக்காவும் தூக்க கலக்கத்தில் இருந்தா, ஸோ எழுப்ப வேண்டாம், காலையில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன். சரி ஓகே, நாளைக்காவது அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லை, பிறந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை, கொஞ்சவே இல்லைன்னு இந்த மாமாவை மறந்துட்டு போகிறா. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது வாங்கலான்னு தான் வெளியில் போகணும்னு சொன்னேன் தாரா, ஸோ நீ ரெடியாக இரு. டன். சரி, குட்டிச்செல்லத்துக்கு என்னெல்லாம் வாங்க போகிறீங்க? அது இப்போ வரைக்கும் நான் எதுவுமே பிளான் பண்ணவே இல்லையே, எது வாங்கலான்னு நீயே சொல்ல. தேவையில்லாததெல்லாம் பிளான் பண்ணால் இதை பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி டைம் இருக்கும், ஃப்ராடு என்றதும் அவளின் இந்த உரிமை திட்டில் சண்டையில் புன்னகைத்து கொண்டான் பூபதி. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது அதுதாம்மா, தேவையில்லாததுன்னு எல்லாம் நீ சொல்லக்கூடாது என்று அவன் தனக்காக சொல்கிறான் என்பதை உணர்ந்தவள் புன்னகைத்து மௌனம் காத்தாள். அடுத்ததாக, குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு, ஒரு கோல்ட் செயின், விளையாட்டு ஜாமான், அக்காவுக்கு என்று அவள் அடுத்தடுத்து ஒரு பட்டியலை இட அதை கேட்டவன், ஏமா ஒரு வார்த்தைக்கு தானே கேட்டேன், ஒரு பக்கத்துக்கு லிஸ்ட்டே தர, பர்ச்சேஸ் விஷயத்தில் பொண்ணுங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் போல என்று பூபதி கூறியதும், மருமகளுக்கு, அதுவும் குழந்தைக்கு எடுத்து தராமல் வேறு யாருக்கு சார் செய்ய போகிறீங்க? இவ்வளோ படித்து சம்பாரித்து என்ன பிரயோஜனம்? இதுக்கெல்லாம கணக்கு பார்க்குறது? திங்ஸ் வாங்குறதெல்லாம் ஆடம்பரத்துக்காக பெருமைக்காக மட்டும் இல்லை, அது எல்லாமே ஒரு மெமரிஸ். அந்த ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த சந்தோஷமான நிமிஷங்களுக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஒருவேளை சண்டையே இருந்தாலும் இதெல்லாம் நினைக்கும் போது மிஸ் பண்ணிட்டோமோன்னு நம்மளை திங்க் பண்ண வைக்கும். அப்படின்னா கிஃப்ட்ஸ் வாங்கினா தான் ஞாபகம் வருமானு உங்கள் டாக்டர் மண்டியை தேவையில்லாமல் யூஸ் பண்ணி குழப்பி விடாதீங்க என கூறியதும் அவன் உண்மையாகவே ஒரு நொடி அப்படி நினைத்ததால் வெறுமனே புன்னகைத்து கொண்டான். நமக்கு இருக்கிற பல யோசனைகள், ஆயிரக்கணக்கான எண்ணங்களை எல்லாத்தையும் நம்ம உடனே பாத்திர முடியாதே. அது உள்ள வெளியிலன்னு வரப்போக உள்ளுக்குள்ளே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். பட் லைட்டாக அதை ட்ரிகர் பண்ணி தட்டி விட்டால் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியில் வரும். அதுக்கு நாம் வாய்ப்பை கொடுக்காம இருந்தால் முடிஞ்சதை பற்றி நம்மளை அதிகமாக பாதித்த வருத்தமான விஷயங்கள் பற்றி தானே நம்ம எப்போவுமே யோசிச்சுட்ருப்போம். அதுக்கு தான்
நம்ம மனசுக்கு நாம் காட்டி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இது ஒரு சின்ன ட்ரிக். நீங்கள் டாக்டர் தானே, யோசிச்சா உங்களுக்கே புரியும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிடாதீங்க என்று கூறியதும் அவன் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான். அவளோ தூங்கலாம் என கூறியதும் அவனும் ஃபோனை வைத்துவிட்டு படுத்து விட்டான். என்னதான் படுத்தாலும் சில நிமிடங்கள் தூக்கம் வராமல் இருந்தவன் எழுந்து வந்து பீரோவை திறந்தவன் அதிலிருந்து அவன் எடுத்த சட்டைகள் வசுவும் இவனும் சேர்ந்து திருமணத்திற்கு என தேர்வு செய்திருந்தது. அன்று வசு பேசியது, அவளை பார்த்தது, தனக்காக அவள் யோசித்தது என அனைத்தும் அவன் கண்முன்னே இப்போது படமாக ஓடியது. தன் மொபைலை எடுத்தவன் இவனையும் வசுவையும் சேர்த்து வைத்து சரத், சங்கர் மாமா இருவரும் அன்று எடுத்த புகைப்படம். வசு ஏதோ சொல்ல அதை கவனிக்காமல் தவறு செய்துவிட அவள் இவனை முறைத்து கொண்டு இருக்க பயத்துடன் தலை கவிழ்ந்து கை கட்டி நிற்க அவள் திட்டுவதை நிறுத்திவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். அவளிடம் சென்று காதை பிடித்து இவன் மன்னிப்பு கேட்டான். அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. இப்போது அதன் நினைவில் அவன் புன்னகைத்தான். அழகி, உன்கிட்ட மட்டும்தான் அப்பவும் இப்போவும் ஒரே மாதிரி நான் கெஞ்சிக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ ஒரு அழகான பொக்கிஷத்தை மிஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு இதுவே போதும். நினைக்கும் போது உன்னை பார்க்குறேன், பேசுகிறேன். உனக்கு பிடிச்சதை செஞ்சு உன் சந்தோஷத்தை பார்த்து நான் ரசிக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? இப்படியே லைஃப் லாங் இருந்துடலாம் என்றபடி பெருமூச்சுடன் சென்று உறங்கினான் பூபதி. மறுநாள் இருவரும் வெளியே சென்று அனைத்தும் வாங்க பல விஷயங்களை பேசியபடியே மகிழ்ச்சியாக நேரம் கழிந்தது. வசு குழந்தைக்கு தேவையானதை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எடுத்தாள். அவளின் ஆர்வம் கண்டவன் வண்டியில் ஏறியதும், ஏன் தாரா, உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா என்று கேட்டான் பூபதி. அவளும் வாங்கியவை அனைத்தையும் சரியாக இருக்கிறதா என்று கவனமாக பார்ப்பதில் மும்பரமாக இருந்தவள், ஆமராஜா, குழந்தைங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அவளின் கையில் இருந்ததை பிடுங்கி பையில் வைத்தவன், யாராவது மற்றவங்கெல்லாம் நான் கேட்கல, அதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. நீ உன்னை பற்றி சொல்லு, உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா? அவளும் ஆமாம் ஆமாம், ரொம்ப பிடிக்கும். எனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ இஷ்டம். வெளியில் எங்காவது குழந்தைய பார்த்தாலே அவ்வளோ ஜாலியாகிடுவேன். அதுவும் நம்ம வீட்லேயே ஒரு குழந்த இருந்ததுன்னா சொல்லவே வேண்டாம். அந்த சின்ன மூஞ்சி, அதில் குட்டி வாயி, அந்த பிங்க் லிப்ஸு, கண்ணம், இத்தினூண்டா கை கால் விரல் எல்லாமே அவ்வளோ அழகில்ல. அந்த பொக்க வாயை வச்சு சிரிக்கிறது, அழுகும் போதெல்லாம் அது வாயை பிதிக்க அழுகிறது, தூங்கி எழுந்து கண்ணை நல்லா முழிச்சு பார்க்கும்போது நல்லா முட்டை கண்ணு மாதிரி இருக்குமே, அது தூங்குனாலும் டயர்ட் போகாமல் எழுந்ததும் முழிக்காமலும் கொட்டாவி விட்டு நெளியுமே, அது. சில குழந்தைங்க தூங்கும்போது கூட கால் மேலே கால் போட்டு கெத்தாக தூங்குறது, சும்மா திருட்டுத்தனம் பண்ணி பார்த்துட்டு படுத்துக்கிட்டே யாரையும் தூங்க விடாமல் தானும் தூங்காமல் கொட்டை முழிச்சு கத்தி எழுப்பி விடுறது, எல்லாமே எவ்வளோ க்யூட் தெரியுமா? எனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ இஷ்டம் ராஜா. கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்தப்புறம் கண்டிப்பாக அது ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்குமாவது வேலைக்கெல்லாம் நான் போகாமல் குழந்தையோட ஒவ்வொரு வளர்ச்சியும் கூட இருந்து பார்த்துக்கணுன்னு அவ்வளோ ஆசை. எப்போவுமே சொல்லுவேன் அது என்று ஆரம்பித்தவள் அதற்கு மேல் தொடராமல் நிறுத்தினாள். அவனும் எதுவும் கேட்காமல் வண்டியை இயக்கினான். அவன் மௌனமாகவே இருக்க தன்னால் வருந்துவது அவளுக்கு கவலை தர அவளும் வேறு விஷயம் பேசினாள். என்னதான் அவள் வேறு விஷயங்கள் பேசினாலும் கேள்வி கேட்டாலும் அவன் ஒற்றை வரியில் பதில் கூறினானே தவிர வேறெதுவும் பேசவே இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் இது சரி வராது என்று எண்ணிய வசு, ராஜா, ஏதாவது ஜூஸ் கடை பார்த்து நிறுத்துறீங்களா? மார்னிங் வேற நான் சாப்பிடவே இல்லை என்றதும் பூபதியும், அச்சோ சாரிம்மா, நான் எதுவும் நினச்சிட்டே அப்படியே வந்துட்டேன். ஹோட்டல் போகலாமா? இல்லை, இப்படி நடுவில் எல்லாம் எனக்கு சாப்பிட முடியாது. அப்புறம் மதியமும் நேரத்துக்கு சரியாக சாப்பிட மாட்டேன். இப்போதைக்கு ஜூஸ் மட்டும் நான் குடிச்சிக்கிறேன். சரி, ஓகே. நான் இந்த பக்கம் பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஆப்போசிட்டில் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லாட்டி திரும்ப அவ்வளோ தூரம் போய் திரும்பணும். ஜூஸ் குடிச்சிட்டு இதே வழி தானே, நம்ம இப்படியே போயிடலாம். இறங்கி போனவன் சற்று பொறுத்து, ஆப்பிள் சாப்பிட்றதில்லன்னு நீ சொன்ன, என்ன ஜூஸ் வேணும் என்று தயங்கியபடியே கேட்டான். அவளும் ஒரு நிமிடம் பூபதியை பார்த்துவிட்டு, டேட்ஸ் மில்க் ஷேக் வேணும் என்றாள். இதை கேட்ட பூபதியும் புன்னகையுடன் அங்கிருந்து சென்றான். சற்று நேரத்தில் வாங்கி வந்ததும், என்ன ராஜா,
ஒன்றே ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு? இல்லை தாரா, எனக்கு இப்போ சாப்பிட தோணல, உள்ளே இறங்காது, நீ குடிமா. சரி, கொஞ்சம் வேணால் நான் குடிக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் குடிங்களேன், ஷேர் பண்ணிக்கலாம், இவ்வளோ இருக்கே. இல்லைம்மா, நீ குடி என்றதும் அவளும் எதுவும் பேசாமல் மெதுவாக பருக ஆரம்பித்தாள். அவனுக்கு அந்த நேரம் பார்த்து சரத்திடமிருந்து கால் வந்தது. ஸ்பீக்கரில் போட்டவன், சொல்லுங்க மாமா. எங்கடா மச்சா இருக்க? நைட்டு வந்த, காலையில் நேரமே கிளம்பி வெளியில் போயிட்ட, எப்போ வர்ற? வந்துட்டேன் மாமா, குட்டிக்கு ஏதாவது வாங்கலாம்னு வெளியே வந்தோமா? அது யார் கூட நீ போன? அது வஸ் என்று அவன் தயங்க, வசுவோ வேண்டாம், நோ சொல்லாதீங்க என்று தலையசைக்க, அதற்குள் என்ன வசுந்தராவா? ஹே, சொல்லவே இல்லை. வந்திருக்காளா? எப்படி இருக்கா? முதல்ல நீ தங்கச்சிக்கிட்ட ஃபோனை கொடு என்று சரத் படபடக்க ஆரம்பித்தான். அப்போதும் அவள் இல்லைன்னு சொல்லு என்று ஜாடை காட்ட, அதை கவனியாதவன் போல உடனே ஓகே மாமா, இதோ தர்றேன் என்று அவளிடம் நீட்டிவிட்டான். வேறு வழி இல்லாமல் சற்று தயங்கியபடியே வசுவும் பேசினாள். ஹலோ வசுமா, எப்படி இருக்க? எப்போ வந்த? அவனும் சொல்லவே இல்லை. அவன் வீட்டுக்கு வரட்டும், அவனை நான் வச்சுக்கிறேன். அண்ணா, நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா? குழந்தை எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அத்தை மருமகளை இப்படி தான் ஃபோனில் விசாரிக்கிறதா? நீ அவளை நேரில் பார்க்க வேணாமா என்று செல்லமாக கோபிக்க, வசுவோ அத்தையா என்று வாய்விட்டே சொல்லிவிட்டாள். சரத் சாதாரணமாகவே, ஆமாம், நீ எனக்கும் சங்கருக்கு எல்லாமே தங்கச்சி தானே, அப்போ எங்கள் குழந்தைங்களுக்கு நீ அத்தை தானே ஆகணும். அதுக்கே நீ இவ்வளோ ஷாக்காகிற? நீ என்ன நினச்ச என்று சரத் திருப்பி கேள்வி கேட்டதும் அவள் பதில் சொல்ல முடியாமல் சற்று திணறினாள். அருகில் இருந்த ராஜாவோ தன் சிரிப்பை அடக்கிக் கொள்ள மறுபுறம் திரும்பினான். இருந்தும் அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது அவன் சிரிக்கிறான் என்று. இல்லை அண்ணா, குழந்தைய பார்க்கக்கூடாதுல இல்லை, கண்டிப்பாக ஒரு நாள் நான் வரேன். அது என்ன ஒரு நாள், எப்போவோ தள்ளி போட்டுட்டு இன்றைக்கே நீ பார்க்கவா? இல்லைண்ணா, அது உனக்கு இந்த வீட்டுக்கு வர சங்கடமாக இருக்கா? இன்னும் எல்லார் மேலேயும் கோபமாக இருந்தாலும் நீ என்கிட்ட தயங்காமல் சொல்லுமா, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். சரி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ தயங்குறதும் சரிதான். இங்கே நீ வர வேண்டாம், நீ வீட்லேயே இருக்கியா? நாங்கள் உடனே அங்கே பார்க்க வரோம் உன்னை, அதுவும் குழந்தைய தூக்கிட்டே வரோம். சங்கரு, கரெக்டாக சொன்னண்ணா, இந்த வீட்டு ஆளுங்க பெரியவங்க மேலே தான் கோபம். குழந்தை என்ன பாவம் பண்ணா? அவளை நீ பார்க்கலாம்ல வசு? நாங்கள் இப்போவே அவளை கூட்டிகிட்டு அங்கே வரோம், உன்னையும் நாங்கள் பார்க்கணும் போல இருக்கு என்று ஒரே பிடியாக இருவரும் நிற்க, வசுவோ அவசரமாக மறுத்தாள். ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் இல்லை, நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல, எனக்கு உங்கள் மேலே எல்லாம் கோவம்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் பிறந்து இப்போ தானே 2 வாரம் ஆகுது, அதுக்குள்ளே குழந்தைய வெளியில எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஏன் அலைய வைக்கணும்? வேண்டாண்ணா. என்னம்மா பண்ணுறது, எங்களுக்கு எங்கள் தங்கச்சியை பார்க்கணுமே, எத்தனை வருஷம் ஆச்சு. மாமாவும் எங்கள் கூட வராராமா, அவரும் மில்லுக்கு என்னை பார்க்க தான் வந்திருக்காரு. சரி ஓகே அண்ணா, நான் வீட்டுக்கே வரேன் என்று அவள் ஒரு வழியாக கூறியதும் தான் ஃபோனை வைத்தனர். அவள் ராஜாவை இப்போது முறைக்க, உங்களை ஃபோனில் என் பேரை சொல்லாதீங்கன்னு சொல்ல எதுக்கு சொன்னீங்க என்று கடிந்து கொண்டாள். ஏய், நான் எங்கே சொன்னேன்? அது வஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே மாமா வசுந்தராவான்னு கேட்டுட்டாரு. அப்பாவாது இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு எதுக்கு அனாவசியமாக போய் சொல்லணும்? அதெல்லாம் எனக்கு வராது. இதை கேட்ட வசுந்தராவோ அவனை முறைத்துவிட்டு, உங்களை நம்பினதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன் என்று சினிங்கினாள். அதுதான் மாமா கிட்ட சொல்லியிருக்கியே வீட்டுக்கு வரேன்னு, வா வீட்டுக்கு போகலாம். இல்லாட்டி அவங்க கிளம்பி உன்னை பார்க்க வந்துடுவாங்க. என்ன முறைச்சி என்ன பண்ணுறது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அவங்கக்கிட்ட நேற்று வரைக்கும் சொல்லவே இல்லை. இது நீ அவங்கள பார்க்கணுன்னு விதி இருக்குது, நீ வாட்டு டூடா. அவள் இப்போது எதுவும் பேசாமல் ஆனால் வாடிய முகமாக இருப்பதை கண்டவன் மனம் தாழாமல், தாரா, எதுக்காக நீ இவ்வளோ யோசிக்கிற? அங்கே சரத் மாமா, சங்கர் மாமா, அப்பா எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்த்தி ஆனந்தி அக்கா கூட முன்ன மாதிரி இல்லை. எல்லாத்துக்கும் மேலே உன்னை மீட் பண்ண அங்கே ஒரு குட்டி தேவதை இருக்கா. நீ ஓகே சொன்னால் உன்னை கூட்டிகிட்டு போக நான் இங்கேயே இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? இன்னும் நீ எதுக்காகமா தயங்குற? மனசுக்கு பிடிச்சத யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னா சில நேரம் கூட யோசிக்காமல் செஞ்சணும்னு நீ தானே சொல்லுவ. உனக்கு குழந்தைய பார்க்கணுன்னு ஆசை இருக்குல்ல, அப்புறம் என்ன என்று அவன் தன்மையாகவே பேசி வினவ,
அவளும் அதை அனைத்தையும் ஒப்புக்கொண்டாலும் இன்னும் அவள் மனம் சற்று முரண்டு பிடித்தது. தாரா, எல்லாமே எல்லாருக்குமே எப்போவுமே பிரச்சனையாகவே இருக்கிறது இல்லையே. ஒரு கட்டத்தில் பிடிச்ச விஷயங்கள், ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும். உனக்கு இது அதுக்கான நேரம்னு எடுத்துக்கோ. யார் ஒன்றா அங்கே என்ன சொல்ல போகிறாங்க? நான் தான் கூடவே இருக்கனே என்று அவள் கைப்பற்றியவன். நீ யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்கல தாரா. உனக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். இனிமேல் உனக்கு சந்தோஷம்தான் உன் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். பிரச்சனை வந்தாலும் உன்கிட்ட அது வராமல் நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பு ப்ளீஸ்மா என்றபடி ஒரு எதிர்பார்ப்போடு அவள் முகம் பார்க்க, இப்போது அவளும் சற்று தெளிவுடன் போகலாம் என்றாள். அப்பாடி, அப்படின்னா ஓகே போகலாம்ல? போகலாம். ஆனால் போனது குழந்தைய பார்த்துட்டு நான் கிளம்பிடுவேன். நீங்கள் நோ சொல்லக்கூடாது. நோ என்ன? இல்லை, நோ கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நானே உன்னை கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் விடுறேன்னு சொல்ல வந்தேன். சரி, வண்டி எடுங்க என்றாலும் அவள் மனம் சற்று ஏதோ சஞ்சலத்துடனேயே இருந்து உள்ளே சண்டையிட்டு கொண்டிருந்தது. ஆனால் அருகில் இருந்தவனோ விசில் அடித்தபடி வண்டி ஓட்டி கொண்டிருந்தனன். சிக்னலில் வண்டி நிறுத்தியதும் அவள் அவனை முறைத்து கொண்டே இருப்பது கண்டு திரும்பியவன், என்னம்மா அப்படியே வச்சிருக்க, மில்க் ஷேக் குடிக்கல என்று கேட்டான். எனக்கு போதும், இதுக்கு மேலே குடிக்க முடியல. உங்களுக்காக தான் வச்சுருக்கேன். பாவம், வண்டி ஓட்டி ரொம்ப டயர்டாக இருப்பீங்கள்ல, அதுதான் என்று கடுப்பில் பல்லை கடித்தபடி அவள் சொல்ல, ஓ அப்படியா, சரி கொடு என வாங்கியவன் முழுவதையும் குடித்துவிட்டு அவள் கையில் வெறும் கப்பை மட்டும் தந்தான். வசுவோ, அடப்பாவி, பசிக்குதுன்னு கேட்டது நான் ஒரு வாய் தான் குடித்தேன். மனசாட்சியே இல்லாமல் ஃபோனு, காலு, வீடு, குழந்தைன்னு என்னை குழப்பி விட்டு டிஸ்டர்ப் பண்ணி இப்போ மொத்தத்தையும் இவனே குடிச்சிட்ருக்கான். இவனா என்று மனதினுள் திட்டியவள் ஏதோ சற்று உறுத்தலாகவே இருக்க அவன் சந்தோஷமான முகத்தை பார்த்தவள், ராஜா வண்டியை ஓரமாக நிறுத்துங்க என்றாள். ஏம்மா, ஏதாவது வேணுமா? ஆமாம், நிறுத்துங்க சொல்கிறேன். அவனும் சற்று நிறுத்திவிட்டு, சொல்லுத்தாரா, என்னாச்சு? ஜூஸ் வாங்க போனீங்களே, யாருக்காவது ஃபோன் பண்ணிங்களா என்றாள் சந்தேகமாக பார்த்தபடி.